பாருங்க, அனுமன் கருடனுடன் சிவலிங்க வழிபாடு செய்ய மகாவிஷ்ணு இருக்கார். சிவன் கோயிலில் மகாவிஷ்ணு வந்து இருக்கிறது அமைப்பு ரொம்ப கம்மி பார்த்துங்க. யமன் சித்திரகுப்தனுடன் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பிரம்மா பார்த்துங்க. இந்திரன் ரோமரிஷி, சந்திரன், சூரியன், பதஞ்சலி, பர்வதராஜன் வழிபட்ட தலம். வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், வண்ண சரபம், தண்டபாணி சுவாமிகள் பாடி பரவிய தலம். கிபி 1910 முதலாம் குலோதங்களால் கட்டப்பெற்ற கலை சிற்பமிக்க கருங்கோயில். நல்லா இருக்குங்க. இது இங்கே இருக்க சிற்பங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ஆடியோ பதிவுகள் நிறையா போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நல்லா பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. காலையில் சரஸ்வதி, மாலையில் லட்சுமி, இரவில் சக்தியாக அருள் தரும் ஸ்ரீ வித்ய ஜோதி நாயகி. அப்புறம் பாருங்கள், இந்திரன் தேரை காலால் அழுத்தி அவன் அகங்காரத்தை அழித்தருளிய ஆரவார் விநாயகர் பார்த்துக்கோங்க. சங்கு சக்கரத்துடன் சிம்மாகினியாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினியாகவும் அருள் தரும் துர்கை. சரிங்களா? அப்புறம் அந்த கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதனால அருள் தரும் சரஸ்வதி, லட்சுமி, துர்கை. ஸ்ரீ முருகப்பெருமான் தவம் செய்து சூரனை அழிக்க விலப்பெற்ற தலம்.